இந்த செஷனில் ஹேண்டர்சன் ஏசல்பாக் ஈக்குவேஷன் இது பேஸ்டு கால்குலேஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின்: ஃபைண்ட் த pH ஆஃப் எ பஃபர் சொல்யூஷன் containing 0.20 mole per liter sodium acetate and 0.18 mole per liter acetic acid. ஸோ பஃபர் சொல்யூஷனோட pH வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். சோடியம் அசிட்டேட் அதோட வேல்யூ 0.20 மோல். அசிட்டிக் ஆசிடோட வேல்யூ 0.18 மோல். அண்டு அனதர் ஒன் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க Ka. Ka மீன்ஸ் dissociation constant for acetic acid 1.8 into 10 power minus 5. ஸோ நார்மலாக pH ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபார்முலா pH is equal to minus log 10 into H3O plus ion concentration. பட் கொஸ்டினில் பஃபர் சொல்யூஷனோட pH வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பஃபர் சொல்யூஷனோட pH வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஹேண்டர்சன் ஹேசல்பாக் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கான pH வேல்யூவை ஃபைண்ட் பண்ண முடியும். ஹேண்டர்சன் ஏசல்பாக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். pH இஸ் ஈக்குவல் டு pKa ப்ளஸ் log concentration of salt divided by concentration of acid. இதுதான் ஹேண்டர்சன் ஏசல்பாக் ஈக்குவேஷனில் pH ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. pH is equal to pKa plus log concentration of salt divided by concentration of acid. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் தான் சோடியம் அசிட்டேட் வேல்யூ. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் தான் அசிட்டிக் ஆசிடோட வேல்யூ 0.18ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது pKa வேல்யூ. pKa இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் Ka. ஆண்டர்சன் ஏசல்பாக் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பார்ட் தெரிஞ்சிருக்கும். மைனஸ் லாக் Ka ரீப்ளேஸ்டு பை pKa டேம். இந்த லாஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு பிஃபோர் ஸ்டெப்பில் இவங்க இருப்பாங்க. இந்த Ka வேல்யூ இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா pKa வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிடலாம். Ka வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கிவன். என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா Ka இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் Ka ஃபார் அசிட்டிக் ஆசிட் 1.8 into 10 power minus 5. அப்போது pKa is equal to minus log 1.8 into 10 power minus 5. ஓகேங்களா? Kaவுக்கு பதிலாக அந்த வேல்யூவை அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அடுத்து 1.8க்கு log 1ஸும் 10 பவர் மைனஸ் 5க்கு log 1ஸும் எடுக்கணும். அப்போது log 1.8 மைனஸ் log 10 பவர் மைனஸ் 5 மைனஸ் log 1.8 அப்படியே இருப்பாங்க. மைனஸ் log 1.8 log 10 பவரில் இருக்கிற இந்த மைனஸ் 5 பிரிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி வந்தாங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 5 log 10ன்னு கிடைக்கும். 5 log 10ன்னு கிடைக்கும். log 10ஓட வேல்யூ 1. அப்போது மைனஸ் log 1.8 ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ 5க்கு முன்னாடி பாசிட்டிவ் சிம்பிளும் லாகுக்கு முன்னாடி நெகட்டிவ் சிம்பிளும் இருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்துடும். அப்போது 5 மைனஸ் log 1.8ன்னு கிடைக்கும். log 2க்கான வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். log 2க்கான வேல்யூ 0.3010.
log 1.8க்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா log 1.8 equal to 0.26. இப்போ log 1.8க்கு வேல்யூ 0.26. அப்போ 5 minus 0.26. இப்போ 5 minus 0.26. 5ல இருந்து இங்கே 1 போனாங்கன்னா 10, இங்கேருந்து இங்கே 1 போனாங்கன்னா 10. 10ல் 6 போனாங்கன்னா 4, இங்கே 9 இருப்பாங்க. 9ல் 2 போனால் 7, 5ல் 1 கொடுத்துட்டோம். அப்போ 4 இருப்பாங்க. 4.74 இவங்க தான் pKa வேல்யூ. pKa வேல்யூ is equal to 4.74. pKa வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து log கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் வேல்யூ இங்கே இருக்காங்க. அப்ளை பண்ணோம் அப்படின்னா pH வேல்யூவை ஃபைன் பண்ணிடலாம். அப்போ pH is equal to pKa வேல்யூ 4.74 plus log பாருங்க plus log கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட், இவங்க தான் சோடியம் அசிட்டேட், இவங்களோட வேல்யூ 0.20 divided by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட். அஸ்டிக் ஆசிடோட மோல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 0.18. கொஸ்டின்லேயே இவங்க இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10 into 2 20, 9 into 2 18. அப்போது 4.74 plus log 10 divided by 9 அப்படின்னு கிடைக்கும். இந்த log 10/9 என்ன ஃபார்மேட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா log a/b இந்த ஃபார்மேட்டில் இருக்காங்க. இதுக்கு உண்டான ஃபார்முலா log a minus log b. log a minus log b இந்த ஃபார்முலாவே இந்த log 10/9 இந்த பிளேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக 10ம் பிக்கு பதிலாக 9ம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போது 4.74 ப்ளஸ்ஸு லாக் இந்த ஃபார்முலா படி சேஞ்ச் பண்ணோன்னா log 10 மைனஸ் log 9 அப்படின்னு கிடைப்பாங்களா. log 10ஓட வேல்யூ வந்து 1. அப்போது 4.74 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் log 9 அப்படின்னு இருப்பாங்க. 4.74ஐயும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5.74 மைனஸ் log 9 அப்படின்னு கிடைக்கும். log 9க்கு உண்டான வேல்யூ 0.95. ஓகேங்களா. அப்போது இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 5.74 மைனஸ் 0.95. இப்போ 5.74லேருந்து 0.95 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா pH வேல்யூ கிடைச்சிரும். 5.74 மைனஸ் 0.95. 4ல் 5 மைனஸ் ஆகாது, பக்கிருந்து ஒன்று வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா 14. 14ல் 5 போனாங்க அப்படின்னா 9. இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டாங்க, 6 இருப்பாங்க. 6ல் 9ஐ வந்து மைனஸ் பண்ண முடியாது. இங்கே ஒன்று கடன் வாங்கணும் அப்படின்னா 16. 16ல் 9 போனாங்க அப்படின்னா 7. 5லேருந்து 1 கொடுத்துட்டாங்க, ரிமைனிங் நம்பர் வந்து 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ pH ஈக்குவல் டு 4.79. ஓகேவா. So find the pH of a buffer solution containing 0.20 mole per liter sodium acetate and 0.18 mole per acetic acid. Ka for the acetic acid is 1.8 into 10 power minus 5. இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஃபைனல் pH வேல்யூ 4.79.